நம்ம திருவண்ணாமலையில இருக்க ஒரு அம்மன் கோவில்ல பக்தர்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு அந்த அம்மனே காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படி ஒரு கோவிலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோயில்ல வர பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க குடும்பத்துல யார் அவங்க தலைவரோ அவங்க பேர் எழுதி போடுவாங்க. இந்த இதுல அதை எழுதி போட்டு நாங்கள் எல்லா பூஜைலாம் முடிச்சோடனே யாராவது ஒருத்தருக்கு வந்து அம்மனோட மடிக்காணிக்க. இங்கே வர பக்தர்கள் நிறைய வேண்டுதலோடு வருவாங்க. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும், நல்ல உயர்கல்வி பண்ணணும், மருத்துவ செலவுக்காண்டி, மருத்துவ உடம்பு நல்லா ஆகணும், அது மாதிரி குழந்தை பிறணும், மாதிரி நிறைய வேண்டுதலோடு வருவாங்க. அவங்க வரவங்களே எல்லாரும் பேரும் எழுதி போடுவோம். அதில் யாராவது ஒருத்தருக்கு அம்பாள் யார் இங்கே அருள் வந்து ஆடுறாங்களோ அவங்க கையால் ஒரு சீட் எடுப்போம். அந்த சீட்டு வந்து யாருக்கு வருதோ அவங்களுக்கு அம்மன் மேலே வச்ச மடிக்காணிக்க 200 ரூபாய் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசு எடுத்து முதல்ல அது இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கினா அந்த 200 ரூபா வச்சு அந்த பிஸ்னஸ் அம்பாலே கொடுக்குறதா வச்சு ஐதீகமாக வச்சு தொடங்குவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல அந்த கல்யாணத்துக்குண்டான செலவு முதல்ல பண்ணுவாங்க. இல்லை ஒரு படிக்கணும்னா அதில் அவங்க புக்கு நோட்ஸ் மாதிரி வாங்குவாங்க. இல்லை ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த காசு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இந்த காசில் ஒரு 10 செங்கல் 20 செங்கலை வாங்கி வச்சு கட்டுவாங்க. இது இந்த ஐதீகம். அது நிறைய பேர் மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் அடுத்த மாதத்துலேயே அவங்களுக்கு என்ன நடக்கிறாங்களோ வேண்டாங்களோ அது நடந்திருக்கு. அது ஐதீகமாக இருக்குது. பிஸ்னஸ் தொடங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் நடந்திருக்குது. இந்த கோவில் எங்க இருக்கிறது என்றால் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை டு செங்கம் ரோடு, சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றின மேலும் விவரங்களுக்கு காணொலியில் உள்ள நம்பரை அணுகவும்.